ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு சத்தியமாய் எங்களுக்கு புறப்பட்டு வர, பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் அல்லாமல் ஜீவ வார்த்தையாகிய உம்முடைய பரிசுத்த சத்திய வார்த்தைகள் வேறு எங்கிருந்தும் புறப்பட்டு வராது. தகப்பனே, எங்களுக்கு தந்தையாகிய ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு வேதத்திலிருந்து எங்களோடு கூட பேசி அருளும்படியாய் பேசி எங்களுக்கு போதித்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்ய ஆவியானவராகிய தகப்பன் வேணும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, இவ்வேளை முழுசும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தினிற் கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் அவருடைய மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமத்தின் அக்கினியும் உம்முடைய மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினியும் உம்முடைய வார்த்தையின் அக்கினியும் வசனத்தின் அக்கினியும் உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினியும் வெளிச்சமும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவும் ஆண்டவரே, உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய அபிஷேக புது எண்ணெயிலாகிய அபிஷேகமும் அபிஷேக தைலத்தினாலும் அதிகமாய் நிரப்பி ஆண்டு கொள்வீராக. உம்முடைய கிருபா வரங்கடினாலும் உம்முடைய தெய்வீக தன்மையினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் சத்துவத்தினாலும் உம்முடைய சாயலாலும் அடியானை நிரப்பி அருளுவீராக. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் ஆண்டவரே நிரப்புவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பி ஆண்டு கொள்வீராக. எங்கள் தகப்பனை, ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், லைவிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவினால் பிரசன்னத்தினால் வல்லமையினால் நிரப்பி ஆண்டு கொள்ளும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் வார்த்தை, தேவன் அனுமதிக்கும் சிட்சை, தேவ சித்தம் நிறைவேற உருவாக்குகிறது. தேவன் அனுமதிக்கும் சிட்சை தேவ சித்தம் நிறைவேற உருவாக்குகிறது. ஒரு மனிதனை தேவன் தம்முடைய பிள்ளையாய், அவர் எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான், அவர்களை அவருக்காக தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வரும். அவருக்கென்று தெரிந்து கொள்கிற ஒரு காலம் ஒன்று, குறித்த காலத்திலே அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள், கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவார்கள், கர்த்தருடைய அல்லாத வழியிலிருந்து கர்த்தருடைய வழிக்கு வருவார்கள். தெய்வமல்லாதது ஒன்றை வணங்கி கொண்டிருந்தவர்கள் மெய்யான தேவனை வணங்குகிறவரிடத்துக்கு வருகிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறார்கள். அதுதான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த தெய்வமல்லாத இதிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு தேவன் கொண்டு வந்து ஜீவன் இல்லாத இடத்திலிருந்து ஜீவாதிபதியின் இடத்துக்கு கொண்டு வருவது, சுவாசமே இல்லாத இடத்திலிருந்து, உணர்வே இல்லாத இடத்திலிருந்து, உணர்ச்சியே இல்லாத இடத்திலிருந்து, பேச மாட்டாத இடத்திலிருந்து பேசுகிறவரிடத்திலிருந்து, நம் துன்பங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் பார்த்து உணர்கிறவரிடத்திலிருந்து, நம்மை மெய்யான தகப்பன் அவர் கரம் பிடித்து நம்மை நடத்துகிறவரிடத்துக்கு நம்மை கொண்டு வருவது தான் தேவன் அவருடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வது, தம்முடைய பிள்ளைகளாய் ரட்சித்துக் கொள்வது. தீய பழக்க வழக்கிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, என்னென்ன கேடான சுபாவத்திலிருந்து, கேடான வழிகளிலிருந்து, சகல விதமான முறை தவறிய வழிகளிலும் உறவுகளிலிருந்தும் மீட்டெடுத்து செய்வனை மந்திரம் சூன்யத்தினாலே படுகிறவர்கள், அவதி வருகிறவர்கள், பேய் பிசாசினாலே பீடிக்கப்பட்டவர்கள் விடுதலையாகி, வியாதியிலே குணமாகாமல் கர்த்தராலே குணமாக்கி விடுதலையாகி, இப்படி ஒவ்வொருவரையும் அவரிடத்துல அவர் கொண்டு வரும்போது கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெள்ள தெளிவாக
பேசுகிற கிருபையை கர்த்தர் பேசுகிற கிருபையை கேட்கிற பிள்ளைகள், உணர்கிற பிள்ளைகள், அறிந்து கொள்கிறவர்கள், ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அதிலே அறிந்து கொள்கிற கர்த்தராலே அறிந்து கொள்கிற பிள்ளைகள், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற மேய்ப்பன் மூலமாக, வழிநடத்துகிற போதகர் மூலமாக, வழிநடத்துகிற தீர்க்கதரிசிகள் மூலமாக ஊழியர்கள் மூலமாக என்னன்னு சொல்லிட்டு யாரை நியமித்து வைத்திருக்கிறாரோ, யாரை குறித்து வைத்திருக்கிறாரோ, எல்லாருக்கிட்ட போனால் எல்லாம் கதை முடிஞ்சு போச்சு. என்ன வைத்திருக்கிறாரோ அதன் மூலம் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிற நல்ல வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அத்தனையும் நல்ல வார்த்தைகள் தான், அத்தனையும் நல்ல வார்த்தைகள் தான். பிரயோஜனம் உள்ளது, பயன் உள்ளது, ஜீவன் உள்ளது. ஜீவன் உள்ளது, நன்மை அளிக்கக்கூடியது, பயனளிக்கக்கூடியது. மனிதனை தேவ மனிதனாக மாற்றி, தேவ பிள்ளையாக மாற்றி, தேவனுக்கு உகந்தவனாக உருவாக்குகிற வார்த்தைகள், அவனை எந்நாளும் காக்கிற வார்த்தைகள், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து, கடைசியில் நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட வாடும்படி செய்கிற அவருடைய வார்த்தைகள். அந்த வாக்கு தத்தம் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அழைச்சிருப்பார். ஒவ்வொருத்தரையும் எப்படி மரங்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். மரங்கள் எல்லாமே மனுஷனுக்கு தேவை, மரங்கள் எல்லாமே மனிதனுக்கு தேவை. முதலாவது தேவை என்ன? மனிதனுக்கு நல்ல சுத்தமான காற்றை கொடுப்பதுக்கு மரத்தை வச்சிருக்கிறார். மெயின் மரத்தை வைத்திருக்கிறார். நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு மரங்களை வைத்திருக்கிறார். அதனால்தான் காடுகள் இருப்பது நல்லது. காடு வளங்கள், மரம், செடி, கொடிகள் இவைகள்லாம் அநேகம் நிறைந்திருப்பது நல்லது. அவைகள் நாளுக்கு நாள் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருப்பது மனிதகுல அழிவுக்கு தானே வழிவகுத்து கொண்ட ஒரு வழிவகுத்துதல் என்று சொல்லப்படுது. இப்போ மரங்களிலே நிறைய விதங்கள் இருக்குது. கேதுரு மரங்கள் இருக்குது. இங்கே யாரும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. வேதத்தில் இருக்குது கேதுரு மரங்கள். கேதுரு மரம் என்று 300 அடி உயரம், 400 அடி உயரம். அவ்வளோ உயரத்துக்கு 3 பேர் 5 பேர் சேர்ந்து அப்படி பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி கட்டினா, அப்படி ஆவி கட்டினா அவ்வளோ தடியாக இருக்கும். அப்போ 300 மாடி உயரம், 300 மாடி உயரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், கேதுரு மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி வகைக்கு வகை உலகத்தில் தலை சிறந்த மரங்கள்லாம் இருக்குது. மரங்கள் நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சது 1 2. இங்கே நம்ம சொல்லுவோம் தேக்க மரம், சந்தன மரம், எல்லாமே விலை உயர்ந்த மரங்கள். அதுபோல் மரங்களில் மற்ற வகைகள் சேர்ந்த மரங்கள்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு இடத்துல வளருது. அதுக்கு பிறகு அது வெட்டப்படுது. அடுப்புக்கு வெட்டுறது ஒரு பக்கம் இருக்குது, கதவு வேலைக்கு செய்கிறது ஒன்று இருக்குது, வாசக்கால் வைக்கிறதுக்கு இருக்குது, கபோர்டு செய்கிறதுக்குன்னு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. வகைக்கு வகை இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. அதில் அனல் காயரும் இருக்கிறாங்க, அதில் அடுப்பு பற்ற வச்சு சமையல் செய்கிறாங்க இல்லையா? எல்லா விதத்துக்கும் உதவுது மரம். கனிகளை கொடுத்து உதவுது, பூக்களை கொடுத்து உதவுது, காய்களை கொடுத்து உதவுது, தன்னை முழுசுமாக கொடுத்து எல்லா விதத்திலும் அதனுடைய பட்டை உதவுது, அதனுடைய தண்டு உதவுது, அதனுடைய கிளைகள் உதவுது. எல்லாத்துக்கும் பயனை கொடுக்கக்கூடியதாய் இருப்பது போல தேவன் தாம் தெரிந்து கொண்ட மனிதன் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய இந்த ஜன திரளுக்கு முன்பாக பிரயோஜனம் உள்ளவனாக, பயன் உள்ளவனாக, பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் அவர் கரத்தில் பயன்படும்படியாய் அவர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு மோளம் செய்யணும். இப்படி அடிக்கிறாங்க இல்லையா, டங்க மோளம்னா நீங்கள் இந்த போகி பண்டிகை அடிக்கிறாங்க பாருங்கள், அதை நினச்சிடாதீங்க. இந்த மோளம், அப்புறம் அந்த தபலா, இப்படியெல்லாம் தபலா இப்படி மோளம் வகைக்கு வகை இருக்குது. நீளமாக இருக்குது, உருண்டையாக இருக்கும், வகைக்கு வகை இருக்குது. அது நம்ம கொய்யா மரத்தில் கட் பண்ணி செய்திட முடியாது, முருங்கை மரத்தில் கட் பண்ணி செய்திட முடியாது. அதை எதில் செஞ்சால் அது அந்தனுடைய பாத்திரமாக அது வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அது வரும் என்றால் அதுக்கு தக்க நிபுணர்கள் தான் அதை தேர்வு செய்வாங்க. இது இந்த இதுலேருந்து, இந்த உட்டுலேருந்து எடுத்தால் தான். எல்லா உட்டுலேயும் அதை செய்ய முடியாது. எனக்கு அது பிடிச்சிருக்கு, இந்த உட்டு பிடிச்சிருக்குதுன்ற எடுத்து அப்படிலாம் செஞ்சிட முடியாது. அப்போ விதவிதமாக இந்த ஊதுறாங்களே, அதுவும் எல்லாமே வகைக்கு வகை இருக்குது. பட் உலோகத்தால் இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அதுவும் எல்லா வகையான உலோகத்தாலையும் அதை செய்திட மாட்டாங்க. அதையே இப்படி ஒன்னொன்னையும் பிரயோஜனம் உள்ளதாக உருவாக்குவதற்கு அதுக்கு தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரின்னு ஒரு கல்லை தேர்வு செய்கிறான், ஒருத்தன் தச்ச செய்கிறான்.
எந்த கல்லில் வேணாலும் எதையும் வடிச்சிட முடியாது. அதுக்குன்னு சில கல்லுக்குன்னு ஒரு தரம் இருக்குது. அதுதான் அதுக்கு பண்ண முடியாமல் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் எல்லாமே செய்ய முடியாது. ஒரு இதை கொண்டு வரணும், உருவகப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே உருவகப்படுத்தி கொண்டு வந்துட முடியாது. வரையெல்லாம் வேணாம், ஆனால் அதை உருவாக்க முடியாது. அப்போ ஒன்னொன்னையும் உருவாக்குகிற எல்லாத்துக்கும் மோஸ்ட் டாப் பர்சன் கர்த்தர் தான் இந்த பூமியை இயக்குறாரு. அண்ட சராசரங்கள், அத்தனை கிரகங்கள், கோள்கள் எல்லாம் லட்சமான சூரியன்கள். ஒரு சூரியன் இல்லை, எத்தனை சூரியனுக்கு தான் கும்பிடுவானுங்க? சூரியன் லட்சமாக இருக்குது. சூரிய குடும்பம்னு இருக்குது, லட்சமாக இருக்குது சூரியன். நட்சத்திரங்கள் கோடியாக இருக்குது. சூரியனை விட நட்சத்திரங்கள் ரொம்ப பெருசு. இத்தனை கோடி நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் கப்புன்னு வாயில் முழுங்கிற மாதிரி இருக்கிற நட்சத்திரமும் இருக்குது. பூமியை காட்டிலும் 100 மடங்கு பெருசு உள்ளது. 100 மடங்கு, 500 மடங்கு, 1000 மடங்கு பெருசு உள்ள நட்சத்திரம்லாம் இருக்குது நாம் வாழ்கிற பூமியை விட. அதையெல்லாம் விடுங்கிற நட்சத்திரமும் இருக்குது. இப்படி அதுக்கெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறவரா இருக்காரு. என்னென்ன பெயர் சொல்லி அத்தனை நட்சத்திரங்களையும், அத்தனை கோடியான நட்சத்திரங்களையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத மனிதனுக்கு மறைவாக இருக்கிறது எக்கச்சக்கமாக வச்சிருக்கிறார். இன்னும் மனிதனை கண்டுபிடிக்காத வகையில் வச்சிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் எக்கச்சக்கமாக வச்சிருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் என்றுதாங்க. நமக்கு இங்கே 1000 வருஷம். ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அப்படின்னா நமக்கு இங்கே அங்கே பரலோகத்தில் 1 மணி நேரம் கிடக்குது அப்படின்னா இங்கே நமக்கு 41.5 வருஷம் கழிஞ்சிருச்சு. நம்ம வயசு ஒரு எத்தனை வயசு? 41 கொஞ்சம் வரும். 42க்கும் 41க்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் வரும். புள்ளி வித்தியாசம் வரும். இது நான் எங்கேயோ புக்கில் படித்து எங்கேயோ பார்த்துக்கிட்டலாம் நான் சொல்லலை. எதுலேயும் பார்த்து அங்கே டாக்குமெண்ட்ரி பார்த்து அதை பார்த்தெல்லாம் சொல்லலை. அப்போ 41 மணி நேரம் எங்கே? பரலோகத்தில். அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரம் 1000 வருஷம் ஆயிடுது. 1000 வருஷம் சில்லற. எவ்வளவு? அங்கே அதுதான் பரலோகத்தில் 1 மணி நேரம் என்பது நமக்கு இங்கே 41.5 வருடங்கள் கிடக்குது. அப்போ நம்ம ஆயுசு காலம் எவ்வளோ நேரம் பரலோக கணக்குப்படி? 2 மணி நேரம், 2.5, அதிகபட்சம் 2.5 மணி நேரம். எவ்வளோ? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் 100 வயது. 100 என் பையன் எங்கேயோ யாரோ ஒருத்தர் 110, 115 வயசில் அப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அப்படி அங்கங்கே இருப்பாங்க. அப்படி எல்லாம் லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. அங்கே கொஞ்சம் பேராக இருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் 2.5 மணி நேரம்தான் பரலோக கணக்குப்படி. அந்த 2.5 மணி நேரத்தில் பிறந்ததில் குழந்தை வயது கொஞ்சம் கழிஞ்சிரும், குழந்தை பருவம் கழிஞ்சிரும், பள்ளி பருவங்கள், படிப்புகள், காலங்கள் கழிஞ்சிரும். அப்புறம் வேலை தேடி வேலை சம்பாதிக்கிற காலம் என்று கொஞ்சம் காலம் வரும். அதையெல்லாம் சம்பாதிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு வரும்போதே நோய் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சம்பாதிச்செல்லாம் கரைய ஆரம்பிக்கும், உடம்பு எல்லாம் தேய ஆரம்பிக்கும். உருப்படியாக வாழ்கிறது 30 வருஷமாக இருக்கும் அதிகபட்சம். 80 வருஷத்தில் 80 வருடங்களில் 30 வருடம் தான் நம்ம வாழ்கிற காலங்களாக கணக்கு பார்த்தா அப்படி இருக்கும். அவரோ ட்ரில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் கணக்கிடாத ஆண்டு காலம், யுகமாய் ஆதி தேவன் அவர் மரணமே இல்லாதவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆனால் அங்கே தான் இருக்க விஷயமே. அந்த வாக்குத்தத்தமானது 7 முறை மண்புகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்கள் உள்ள வார்த்தை. புடமிடப்பட்ட வார்த்தை, சாதா வார்த்தை இல்லை, புடமிடப்பட்ட வார்த்தை. அது அழியாத வார்த்தை. அழியாதவர்கிட்ட வந்ததுனால அது அழியாத வார்த்தை. சாவாமை உடையவருடைய கரத்திலிருந்து வந்ததுனால அது சாவாமை உடைய வார்த்தை. நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால அது நித்திய காலமாக இருக்கிற ஒரு
வார்த்தை. அப்ப வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் அதனால தான் அழிஞ்சு போகாது, ஒழிஞ்சு போகாது. மனுஷன் எழுதுற, ஆர்த்தர் எழுதுற புஸ்தகங்கள் எல்லாம் அதனுடைய சொந்த கருத்துக்கள் சிலதிலிருந்து எடுத்து, ஒரு மூளை பாஷையிலேருந்து எடுத்து, ஒரு மூளை இதிலிருந்து எடுத்து, அவர்களுடைய அனுபவங்கள்லேருந்து எடுத்து, அவர்கள் கற்றுக்கொண்டதில் எடுத்து, அவர்கள் பார்த்ததிலிருந்து, அவர்கள் அறிஞ்சதிலிருந்து எடுத்து எழுதுகிற புஸ்தகங்கள் இல்ல ஜீவன் கிடையாது. அதனால தொடப்படுகிறவர்கள் அதனால அங்கங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களே தவிர ஜீவன் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்குது. இந்த மூன்றும் இணைந்தது. ஜீவன், வல்லமை, ஆவி. அழிவே இல்லை. அதான் சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போம் அப்படின்னா ஒரு நாள்ல அழிச்சிருவார். ஒரு நாள்ல நம்ம பார்க்குற இந்த சமுத்திரம் இருக்க போறது கிடையாது. நம்ம பார்க்குற இந்த வானம் இருக்க போறதில்ல. பெட்ஷீட் மாதிரி சுருட்டிடுவார். சுருட்டப்பட கடவுதுன்னு சொன்னோன்னா சுருட்டிடும். அது பெட்ஷீட், அது ஒரு இது விரிச்சிருக்கிறார். சுருண்டுறோம், அவ்வளோதான். நம்ம இப்படி பாயை சுருட்டுறோம். வீட்டில் ஒருத்தவங்க படுத்திருக்காங்க பாயில், அந்த பாயை என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மடிப்பு மடிப்பாங்க, இப்படி அப்படி இப்படின்னு. அப்படி தானே? இல்லை, நம்ம இப்படி ரோல் மாதிரி தானே சுருட்டுவாங்க. ஒரு மேட்டை சுருட்டுனாலும், அகலமான ஒரு நீளமான மேட்டை சுருட்டினாலும் அப்படி ரோல் மாதிரி தானே சுருட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு புடவையை சுருட்டுவது போல, ஒரு போர்வையை சுருட்டுவது போல ஒரு நாளிலே சுருட்டிடுவார். அப்போ வானம் அகன்று போய்விடும், பூமி போயிடும், பூமியில் உள்ளவைகள் ஒன்று கூட இருக்காது. பரலோகத்துக்கு போன பிறப்பு அது எங்க போறோம்? நம்ம நம்ம என்ன 1000 2000 10,000 வருஷமா எங்க இருக்க போறோம்? ஒரு நாள் அவர் வச்சிருக்கிற நாள் அது மாறாது. அது அவர் சொன்னபடியே நிறைவேறும். அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னாருன்னு சும்மா சொன்னவங்களால நிறைவேறாது. சொன்னவர் உண்மையா சொல்லியிருக்கிற வார்த்தைகள் யார் வாழ்க்கையில் இருக்குதோ அது நிறைவேறும். இல்லைன்னா அத்தனையும் விபரீதம் தான். அத்தனையும் விபரீதம். அதுக்கு மாறா வர்றது அவ்வளவும் விபரீதம். 100% விபரீதம். அப்போ அது சுருட்டப்பட்டு விடும். வானம் இருக்காது, வானம் இருக்காது, பூமி இருக்காது, சமுத்திரம் இருக்காது. இப்போ எல்லாரும் எங்கே கொண்டு போய் போகிறாங்க? எதுக்கத்தாலும் குளிக்கலைனாலும் அங்கே தான் ஓடுறாங்க, கரைக்கணுனாலும் அங்கே தான் ஓடுறாங்க, இல்லையா? ஒரு கரையில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு கடற்கரை பகுதிகளுக்கெல்லாம், நீங்கள் கடற்கரை பகுதி நிறைய இருக்குது. நம்ம ஊர் ஃபேமஸ்ஸு, உலகத்தில் ஃபேமஸான கடற்கரை நம்ம சென்னை மெரினா கடற்கரை. உலகத்தில் மிக பிரபலமான கடற்கரை, டாப் லிஸ்ட்டில் இருக்கிறதுல அதுவும் ஒன்று, நம்பர் இதில். அப்படி இருக்கும்போது அந்த கரைகளில் கொண்டு போய் அவங்கவுங்க தங்கள் மனதில் செஞ்சது, மூதியாதியார்கள் செஞ்சு என்னென்னவோ அதெல்லாம் செய்கிறது எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னவோ இருக்குது. ஆனால் ஒரு நாளிலே அந்த சமுத்திரம் இருக்காது. சமுத்திரம் இருக்காது, இருக்காது. பூமியில் எந்த சமுத்திரமும் இருக்காது. பூமியே இருக்காதுன்னா அப்புறம் சமுத்திரம் எங்க? சமுத்திரம் இருக்காது. சமுத்திரமும் பூமியும் வானமும் இருக்காது. அதனால சொல்ல, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒழிந்து போவதே இல்லை. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒழிஞ்சு அழிந்து போவதில்லை. ஆனால் கொடுத்தவரோடு இருந்தாதான் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். வார்த்தையை கொடுத்தாரே, அவரோட இருந்தாதான், அவர் பேச்சை கேட்டு நடந்து இருந்தாதான் அவர் சொன்னது நிறைவேறும். இப்போ அப்பா ஒரு மகனுக்கு பார்த்து சொல்றாரு, இல்லை அப்பா ஒரு மகளுக்கு பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் இதை தருவேன், இதை நான் உனக்கு கொடுப்பேன். அவங்களோட தானே இருக்கணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் சொன்னதுலேருந்து சம்பந்தமே இல்லை, எந்த உறவே இல்லை, அன்னைக்கே போயிடுச்சு, எதுவுமே இல்லை, உறவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா அவங்க சொன்னது எப்படி இவங்களுக்கு நிறைவேறும்? பிள்ளைகளுக்கு நிறைவேறாது. அப்ப நம்ம படைச்ச பெற்றோராகிய நம்ம தகப்பனும் தாயுமா இருக்கிற, மூத்த சகோதரனா இருக்கிற அவரோடு இருந்தாதான் நமக்கு அவர் சொன்னது நிறைவேறும். எதுவாக இருந்தாலும், அது சுகமாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், படிப்புக்குரிய ஞானமாக இருந்தாலும், வேலைக்குரிய அறிவாக இருக்கணும், வியாபாரத்துக்குரிய அறிவு, அதற்குரிய சாமர்த்தியம், அதுக்குரிய சாதுரியம், எது வேணுனாலும் சரி, தாளந்து, திறமைகள் எல்லாமே, சகலமும் எல்லாமே சொன்னவரோடு இருந்தால் தான் சொன்னது எல்லாமே கிடைக்கும். நம்ம பாதுகாக்கவும் படுவோம். சொன்னவரோடு கடைசி வரைக்கும் இருந்தாதான் அவர் இருக்க, எங்கிருந்து நம்ம வந்தோமோ அவர்கிட்ட இருந்து வந்த இடத்துக்கே போயிடுவோம். சொன்னவரோட நடுவழியில் புட்டுக்கிட்டோம்னா, நம்மளை இந்த நடுவழியில் புட்டுக்கிட்டு போக செஞ்சாம் பாருங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம், கீழே பாதாளத்துக்கு போயிடுவோம்.
நரகத்துக்கு போயிடுவோம். விளங்குதா? பாதாளம் சொன்னா கரெக்டா புரியும். நரகம், பாதாளம் இதெல்லாம் சொன்னா டக்கு டக்குன்னு புரியும். அப்போ நான் மனிதர்களே நரகமா இருக்கலாம், மனிதர்களே பாதாளமா இருக்கலாம். பேசுறதுல, நடக்கிறதுல, செயல்படுறதுல, எல்லாவற்றிலும். அப்போ சொன்னவரோடு அவருடைய மகனும் மகளும் இருந்தாதான், சொன்னவர்களோடு இருந்தாதான் சொன்னவர் தாம் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி தருவார். ஆமென். நிறைவேற்றி தருவார். அவர் அவர் பிள்ளைகளோட நேரடியாய் பேசுகிற காரியம் இருக்கு, அவருடையவர்கள் என்று வைத்திருக்கிறவர்கள் மூலமாய் பேசுகிறதும் இருக்கிறது. இதுக்கு இடையில ஏதாவது ஒன்று மாம்சிகமான சில வஞ்சகங்கள் ஏற்பட்டுடுச்சுன்னா அதுவும் விபரீதம்தான். அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு விபரீதம்தான். ஆனால் அதை கேட்டு சரியாய் சொல்லுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, கடவுளுடைய தாசர்கள் இருக்காங்க. அப்போ அதை சொல்லி அதன்படி நடத்துகிறவங்களும் இருக்காங்க, சொல்லி கடந்து போகிறவங்களும் இருப்பாங்க. நான் சொன்னவர்களோட இருக்கிறது நல்லது. அதுக்கு மேலே அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர்கள் கூட அதிகமாக இருப்பது நல்லது. அதிகமாய் இருப்பது நல்லது. அப்போ தேவன் அனுமதிக்கும் சிச்சை என்னும்போது ஒரு மனிதன் ஒரு பகுதியை வாசிப்போம், ஒரு வேதத்தின் பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்தோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பைபிள் இல்லையா? உபாகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல. புத்திரன் என்று சொன்னா பிறந்து 6 மாசம் ஆன குழந்தை. சந்தேகம் வருது இல்ல? பிறந்த 6 மாசம் குழந்தைய எழுதி வச்சிருக்காரு புத்திரன். எங்கேயாவது வயது ஏதாவது சொல்லியிருக்காரா? வயசு அவருக்கு நம்ம எப்பவும் நமக்கு 100 வயசுனாலும் 125 வயசுனாலும் அவருக்கு யார் தான்? புத்திரர்கள் தான். குமாரர்களும் குமாரத்திகள் தான். மனுஷனுக்கு தான் இந்த வழக்கம். தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, கொல்லு பேரன்னு. அவருக்கு எல்லாரும் யாரு? பிள்ளைங்க. எல்லாரும் பிள்ளைங்க. மகனும் மகளும். அப்போ அவர் ஒரு புத்திரன் என்று சொல்லும்போது என் வயது என்ன இருந்தாலும் இருக்கோ புத்திரன். என்னது? புத்திரன். இதை யார் சிட்சிக்கிறார் என்று சொல்றார் கர்த்தர். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிய கடவாய். உன் இருதயத்தில். அதுக்கு வயது கிடையாது. அவர் தெரிந்து கொள்ளுகிற காலத்தின் வயது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆபிரகாமை 75 வயசுல தெரிஞ்சுக்கிட்டார். 75 வயதுல தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதுல கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் அவர் ரட்சிக்கிறார். அவர் பிள்ளைகளாக மாற்றி அவர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். ஒருத்தருக்கு 50 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு, ஒருத்தருக்கு 30 வயசு, ஒருத்தருக்கு 10 வயசு, ஒருத்தருக்கு 15 வயசு, ஒருத்தருக்கு 18 வயசு. இப்படி விதமா இருக்கும். எல்லாருமே புத்திரன் தான். எப்போ அவர் ஒரு அந்த ஆசீர்வாதமான பல வாக்குத்தத்தங்கள் அவங்களை குறித்து தேவன் நடத்த போற காரியத்தை குறித்து என்னைக்கு அது சொல்லிட்டாரோ, அவர் வாயிலிருந்து வந்துட்டுதோ, அந்த டே அந்த நாள்ல இருந்து கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடும். கவுண்ட் டவுன்னா தெரியும்ல, ஒரு ராக்கெட்டுக்கு போகுது. அது 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கூட்டிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த டைம் 0 ஆகிற வரைக்கும் அது வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன உங்களோட இதில் என்ன லாங்குவேஜில் சொல்லுவாங்களோ அது சொல்லி அதுக்கப்புறம் பறக்கும். வார்த்தைகள் அத்தனையும் அற்புதமான வார்த்தைகள்.
ஐஸ்வர்யத்துக்கு என்ன செய்யல? இப்போ பொருட்கள் வழக்கத்துக்கு மாறா உபத்திரம் கொடுக்குது. அப்போ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா புத்திரன் அவர் சொல்றாரு. அப்போ ஒரு வயதுல தெரிந்து கொள்றார். தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து கர்த்தர் அவங்கள பொறுப்பெடுக்கிறார். கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். அந்த கணக்கு அவங்கள உருவாக்குகிறது. அவங்களை எதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டித்தாரோ, படைத்தாரோ, ஆண்மகனாக பெண் மகனாக இந்த உலகத்துல படைத்தாரோ, என்ன அவருக்காக படைத்தார், அது எதுக்காக படைத்தார், என்னத்துக்காக படைத்தார், எதை செய்யணும் என்று அவருடைய விருப்பத்தை செய்யறதுக்குன்னு படைத்தார். அவர் விருப்பத்தை, நம்ம விருப்பத்தை இல்லை, மற்றவங்க விருப்பத்தை இல்லை, அவர் விருப்பத்தை செய்யறதுக்கு படைத்தார் என்கிற அந்த இதில் அவங்கள அவங்க ஒரு காலம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் கர்த்தர் அவங்கள அவர் பக்கமாக அது வேறுனா வெறும் பிரசங்கம் பண்ணுற ஊழியத்துக்கும் இல்லை, அவங்க இருக்கிற வேலையில் அவங்கள எதுக்காக அவங்கள உருவாக்குறாரோ அந்த காரியத்துக்கு அவங்கள உருவாக்குவார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வயதில் உள்ளவர்களை அவர் எடுத்து தெரிந்து கொண்டு அவர்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்ள கடவாய். ஏன் நீ யார் என்ன சிட்சிக்கிறது, நீ யார் என்ன கண்டிக்கிறதுக்கு, நீ யார் என்னை எச்சரிக்கை பண்ணுறதுக்கு, நீ யார் எனக்கு புத்தி சொல்கிறதுக்கு, நீ யார் எனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, நான் என் இஷ்டமாக என் வழியில் நடப்பேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது என்ன ஸ்பிரிட்டுன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். என்ன ஆவின்னு அறிஞ்சுக்கணும். என்னால் எந்த லெவலுக்கும் போக முடியும், எதையும் என்னால் செய்ய முடியும்னு சொன்னால் அது என்ன ஸ்பிரிட்டுன்னு தெரியாமல் இப்படியும் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சுத்தமாக தெரியாதவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. தேவனுடைய ஆவி உடையவர்களாக இருந்தார்களானால் இனம் கண்டு கொள்ளலாம். அது பரவாயில்ல, கடவுள் கருவையில் உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியணுமே, நான் யார் தெரியுமா, நான் நினைச்சா எதையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு மனிதன் சொல்லும்போது, நம்ம நடக்கும்போது கால் செருப்பு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா போதும், கால் லைட்டாக பிறண்டுட்டா போதும், என்ன ஆகும், விழுந்தோம்னா ஒன்று கை கால் முறியும், சிலருக்கு உயிர் போயிடுது, மண்டம் கை கால் இதில் சேதாரங்கள் உண்டாகுது. இன்னொருத்தர் தூக்கி எடுக்கணும், இன்னொருத்தர் 2 பேர் ஓடி வந்து விழுந்தவங்கள தூக்குவாங்கல்ல. அது எந்திரிக்கிறவங்க ஒரு சிலர் சுதாரிச்சு கொஞ்சம் எந்திரிக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. எந்த வகையில் எப்படி விழுந்தாங்களோ அந்த விழுந்ததனுடைய இதை பொறுத்து இருக்குது, தூக்குறதை பொறுத்து வந்து தூக்கணும் இல்லையா. இதுதான் மனிதனுடைய நிலை. ஆனால் பேசுறதோ கடவுளுக்கு மேலாக, கடவுளுக்கு ஒப்பாக, கடவுளுடைய வல்லமைக்கு ஒப்பாக நாம் பேசுவது தகுதி அல்ல, சரியல்ல. அது சரியல்ல, தகுதி அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? அதில் 13ஆம் வசனம். தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான், அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். தச்சன் நூல் பிடித்து, ஒரு சிறந்த தச்சன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், படைத்த தேவன் தான் சிறந்த தச்சன். மனிதனை நம்மளை உண்டாக்குனவர் தானே, மண்ணினால நம்மளை உண்டாக்குனவர் அவர் தானே. கீழே கடக்க வேண்டிய நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? மண் எங்க இருக்கு?
நம்ம நிறைய பேர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே இருக்குது. நம்ம நடக்கிறது எதன் மேலே நடக்கிறோம்? மண்ணு மேலே நடக்கிறோம். எது மேலே நடக்கிறோம்? ஆனால் பேசுறது எப்படி பேசுகிறோம்? வானத்தில் இருக்கிற மாதிரி பேசுகிறோம். ஆனால் இருக்கிறது எங்கே இருக்கிறோம்? மண்ணில் இருக்கிறோன்னு நினைப்பு நமக்கு இருக்க மாட்டேங்குது. அநேக நேரம் மண்ணில் இருக்கிறோன்னு நினைக்க மாட்டோம். விண்ணில இருக்கிறவர், வானங்களிலே, வானாதி வானங்கள், மேகம் இல்லை, வானாதி வானங்கள், 7ஆம் வானத்தில், மேகம் இல்லை, வானம், அதில் 7ஆம் வானத்தில் வீற்றிருக்கிறவர் மண்ணான மனுஷனிடத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். கூட இருந்து கரம் பிடித்து நடத்த விரும்புகிறார். அவனோடு இருக்கணும்னு விரும்புகிறார். அவ்வளோ பெரிய பரிசுத்தமான தேவன். நாம் அவரை ஒரு உதாரணத்துக்கு, அது எழுதின கணக்கெல்லாம் கிடையாது, உண்மையான கணக்கெல்லாம் கிடையாது. அவர் இருக்கிறபடியே, அவர் இருக்கிற தன்மையிலே, அவர் இருக்கிற அப்படி என்ன எப்படி இருக்கிறாரோ அதே தன்மையிலேயே நம்ம அண்டார்டிகாவில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அங்கே இருக்கிறார் தேவன், அங்கே இருக்கிறார், அவர் இருக்கிறபடியே இருக்கிறார். நம்ம இருக்கிறது எந்த இடம்? அதில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ரோடு இருக்குது, மார்க்கெட் ரோடுன்னு. நான் பேரை சொல்ல, பாதி தான் சொல்லுவேன். அதில் மார்க்கெட் ரோடு. அந்த மார்க்கெட் ரோட்டில் இருந்து நீங்கள் அங்கே பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்க்க முடியுமா நம்ம அங்கே இருக்கிறத? பார்க்கறதா வச்சுக்கோங்க. பார்க்க முடியாது. பார்க்கறதாக வச்சுக்கோங்க. பார்த்த அடுத்த நொடியே பவுடரா போயிடும். என்ன போயிடுவோம்? பவுடர்னா அதுவும் ஒரு உதாரணத்துக்கு தான். ஏன்னா பவுடர் என்ன ஆயிட்டோம்னா கீழே என்ன கிடக்கும்? கீழே என்ன இருக்கும்? கீழே பவுடர் ஆயிட்டா பவுடர் எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். ஆனால் இதில் பவுடர்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எது நம்ம இருந்தோன்றதுக்கான அடையாளமே இருக்காது. அதுக்கான ஆதாரத்தை தடவியல் ஆராய்ச்சிகள் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியாது. புஷ்குன்னு போயிடுவோம். எப்படி போயிடுவோம்? புஷ்ஷுன்னு போயிடுவோம். அதனால தான் இயேசு மகாராஜாவா வந்தார், நம்ம எல்லாரையும் ஒரே இதில் பார்க்கும்படி. மனித சாயலில் வந்தார், பரிசுத்தர். அவர் இருக்கிற தன்மையில். இதுவே நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இது இன்னும் சொல்கிறதுக்கு வேறு இடம் இல்லையே, வேறு ஊர்லேயே பூமிக்கு கடைசிக்கு அந்தபத்துக்கு மேலே, அதுக்கப்புறம் வேறு இடம் நமக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்லிடலாம். பஸ்பம் ஆயிடுவோம். அவ்வளவு ஒளிமயமான அக்கினிமயமான தேவன். அவர் கண்கள், அவருடைய பாதம் அக்கினிமயமானது. அந்த தேவன் கரத்தில் தான் ஒரு தச்சன் என்கிற அவருடைய கரத்துக்குள்ள வரும். பூமியில் ஒரு தச்சன் எப்படி என்ன செய்கிறான்றதுக்கு இதில் போடப்பட்டிருக்கு. தச்சன் நூல் பிடித்து மட்டப்பலகையை மரத்துக்கு குறி போட்டு அவன் தேர்வு செய்கிறான். இந்த மரம், அதை வெட்டி கொண்டு வரான், அதுக்கு நூல் போடுறான், அதுக்கு அளவு பார்க்குறான், இதை செய்யணும்னு. இப்போ வெட்டுறதுலேருந்து ஆரம்பிக்குது. மரத்தை எதுலேருந்து ஆரம்பிக்குது? வாக்கு கொடுத்ததுலேருந்து என்ன ஆரம்பிக்குது? வாக்கு தேவன் கொடுத்ததுலேருந்து கவுண்டவுன் எப்படி ஆரம்பிக்குது? வெட்டுறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. மரத்துக்கு வாய் இல்லை. வெற்றியாடான்னு சொல்ல முடியாது. என்னை இந்த இடத்த விட்டு பிடுங்குறியே, இந்த இடத்த விட்டு என்னை பிடுங்குறியே, நான் காலங்காலமாக இருந்தேனே இந்த இடத்துல, என்னை பிடுங்குறியே, இந்த இடத்துலேருந்து என்னை பிடுங்கி எடுக்கிறியே. என் பக்கத்தில் ஏகப்பட்ட மரம் இருக்குது. என் உறவு மரம், என் சொந்த மரம், மச்சான் வரவு, மாமன் வரவு, அத்தை வரவு, மாமி வரவு, அது வரவு, சித்தி வரவு, பெரியம்மா வரவு, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிற இடத்துல என்னை பிடுங்கி எடுக்கிறியே. ஐயோயோ, காக்காலாம் எடுத்துருவார். எடுத்துட்டு எங்கே அது அந்த அந்த தச்சன் எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? மரத்தை ஒரு வண்டியில் கொண்டு போவாங்க. இப்போ அது அக்காடான்னு வண்டியில் படுத்துன்னு கிடக்கும். அது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியுமா? தேவன் விரும்புகிற பாத்திரமா தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியுமா? இல்லை. ஏதோ ஆயிரக்கணக்கான மரம், பல ஆயிரக்கணக்கான மரத்துங்க, லட்சக்கணக்கான மரத்துக்கு இடையில இருந்த ஒரு மரம். அது மரம். அதை எடுத்து வெட்டி அதை கொண்டு வந்து அளவு போட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு வச்சிருக்கிறாரோ, எதை உருவாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, அதுக்கப்புறம் அதுக்கு செதுக்கப்படுற வேலை நடக்குது. இப்போ அது செதுக்குவாங்க, அந்த மரத்தை செதுக்குவாங்க. அப்புறம் இழப்புளி வச்சு தேய்ன்னு இப்போ தேய்ப்பாங்க, பார்ப்பாங்க, தேய்ப்பாங்க, பார்ப்பாங்க.
எப்படி இருக்கும்? மரத்துக்கு வெட்டின கொண்டாந்து வண்டியில் போட்ட மணிக்கே விட்டுருந்தா அப்படியே கடந்தாந்து இருந்திருப்பேன். இல்லையே மல்லாக்காவது கடந்திருப்பேன். இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன? எல்லாத்தையும் வச்சு அதுக்குரிய ஆயுதங்களை வச்சு இறுக்குறீங்க. என்ன வச்சு ஒரு இறுக்கு, டைட்டாக வச்சு ஒரு இறுக்கு இறுக்கி இறுக்கி அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உளியினால என்ன செய்கிறாங்க? செதுக்குறாங்க. உளியில் பார்த்துருக்கோம்ல, கார்பெண்டர்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஒவ்வொன்றையும் வச்சு செதுக்குவாங்க செதுக்குவாங்க இல்லையா? செதுக்குறேன்னு ஒரே அமுக்கு போட்டு போடு 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 செதுக்குனா என்ன ஆகும் மரம்? அதான் கொஞ்ச நேரம் போட்டுட்டு விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் செதுக்கிட்டு விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கட்டுவாங்க அதை. அப்படி அப்படின்னும்போது நம்ம என்ன இருக்கும்? அதான் சிட்சை. அதான் சிட்சை. உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் அவர் மனதில் வைத்திருக்கிற, அவர் தீர்மானித்திருக்கிறபடி வைத்திருக்கிறதுல அவர் உருவாக்குகிறார். அவர் உருவாக்குகிறார். அப்புறம் உருவாக்கி மனிதன் எதை செய்கிறான்? அதை கொண்டு போய் கோயிலில் வைக்கிறான், அதை கொண்டு போய் அங்கே வச்சிடறான். அந்த இதை தேவன் அதை மனிதனை உருவாக்கி, மனிதனை தேவன் உருவாக்கி, தேவன் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தராலே மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக உருவாக்கிறார். பிரயோஜனமான மனிதனாக உருவாக்குகிறார் கர்த்தர். ஆனால் அவர் உருவாக்குகிற வழிகளும் உருவாக்குகிற விதங்களும் உருவாக்குகிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற உபகரணங்களும் நமக்கு தெரியாது. பூமியில் இருக்கிற மனுஷர் செய்கிற இந்த இதுதான் தெரியும். இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு, கார்பெண்டர் தொழிலிலே நிறைய டெக்னாலஜிலாம் வந்துட்டு, அந்த காலத்துலலாம் சுத்தியலை வச்சுக்கின்னு அதை வச்செல்லாம் அடிக்கணும். இப்போ அதுக்கெல்லாம் தனித்தனி வந்துட்டு எல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடியதிலே மிக லகுவாக ஈஸியாக செய்யக்கூடியதெல்லாம் வந்துட்டு, இன்றைக்கி நவீன காலத்தில் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த அறிவில் இன்றைக்கி நிறைய என்ன தான் வந்து எது தான் போனாலும் சரி, எது தான் போனாலும் சரி, அவருடைய இதில் அவர் கரத்தினால அவர் கரத்துக்குள்ளே தான் வச்சிருக்கு. ஏன்னா பார்வைக்கு அவர் கரத்துக்குள்ளே நம்ம இல்லாதது போலவும் அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லாதது போலமே போயிட்டுருக்கோம். நிறைவேற பரியந்தம் அவர் நிறைவேற்றி முடிக்கும் பரியந்தமும் நாம் அவரிடத்துல இல்லாதது போலவும் அவர் நம்ம இடத்துல இல்லாதது போலவும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் அப்படி போகும். ஆனால் அவர் இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அவர் கரத்தில் இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோன்னு சொல்லுது. அவருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லுது. அவருடைய வளையத்துக்குள்ளே இருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அவருடைய வியாபகத்துக்குள்ளே, கிருபையுள்ள அவருடைய வியாபகத்துக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய காரூணியத்தினால மூடி மறைத்து கொள்ளப்படுது. காரூணியம் என்று நாம் சொல்லும்போது அடிக்கடி சொல்லியிருப்பேன். திடீர்னு உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, சொல்லவே இல்லை, பட்டார்னு பார்த்தா காலிங் பெல் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உறவினர்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நல்ல விசேஷங்கள் காரியங்களுக்காக சொல்ல வர்றாங்க, ஏதோ வந்தாங்க நல்லா விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட்டுன்னு வீட்டில் ஆளில் எல்லாம் துணி மணி எல்லாம் அப்படியே கிடக்குது, எல்லாம் அலங்கோலமாக இருக்கும். பொதுவாக ஒரு வீட்டுக்கு ஒன்றுன்னு வர்றாங்க, ஒரு முக்கியங்க வர்றாங்க, ஒரு நல்லது நடக்குதுன்னு வீடு நல்லா நேர்த்தியாக இருக்கும். இருக்காதா? அவரவருக்கு வீடு, அந்த வீடு அவங்க வீடு. அந்த வீடு பார்க்கறதுக்கு தங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக்கிடுவாங்க. சுத்தமாக்கி எங்கெங்கே எது இருக்கணும், சோஃபா இருக்கணும், சேர் இருக்கணும், அது இருக்கணும், டைனிங் டேபிள் இருக்கணும், தரையெல்லாம் நல்லா பெருக்கி கிறுக்கி இல்லை மாவு போட்டு தொடச்சி ஓரளவுக்கு என்ன நீட்டாக வைக்க முடியுமா? பார்க்குறவங்களுக்கு என்ன பார், நீ வீட்டை வச்சுருக்கியே பார், அவங்க பார் என்ன மாதிரி. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியாது 1-2 ஹவருக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ அலங்கோலமாக இருந்ததுன்னு. முடி வாரி போட்டது அங்கே தான் இருக்கும், சீப்பு முடி வாரி போட்ட சீப்பும் அங்கே தான் கிடக்கும், பெருக்குன்னு தொடப்பம் கொண்டு போய் வைக்காமல் அங்கே தான் போட்டுருப்போம். அந்த பெருக்கிற முறத்தை அள்ளுறதுக்கு பதிலாக முறத்தை அங்கே வச்சுருப்போம். ஆனால் அது தெரியாது இல்லையா? அப்போ திடீர்னு வந்தவங்கன்னா திடீர்னு வந்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, கடகடன்னு எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிடுவாங்க. ஏதோ ஒரு மூலையில் கொண்டு போய் துணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு அப்புறம் அவங்க வந்த பிறப்பு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போன பிறகு பார்த்துக்கலான்னு மூடிடுவாங்க. அதுதான் காரூண்யம். நம்மளை அப்படி மூடி நம்மளுடைய இதை பார்க்காதபடி, குறைகளை பார்க்காதபடி, பலவீனங்களை பார்க்காதபடி. அதனால் தப்பு செஞ்சால் தண்டனை இல்லாமல், குற்றத்துக்குரிய தண்டனை உண்டு, ஆனால் அதுக்கு மரணம் கிடையாது. குற்றத்துக்குரிய தண்டனை உண்டு, மட்டாய் தண்டனை உண்டு. தண்டனை இல்லாத மன்னிப்பு கிடையாது, தண்டனையோடு தான் மன்னிப்பு நீதிபரர் அதெல்லாம் உண்டு. காரூண்யம் என்றால் அப்படி மூடிடுவார். அப்போ கடவுள் மூடி மறைக்கிறார். அந்த தேவன் கையில் வச்சு உருவாக்குகிறார்.
கையிலே வைத்து உருவாக்குகிறார். நான் ஒரு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு நான் படித்து முடித்து ஒரு வேலைக்கு போயிடுறேன். வேலைக்கு போறேன். என் வாழ்க்கை அதுதான் கிடையாது. என் வாழ்க்கை முழுசும் அதில தான்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குது. அதுலேருந்து ட்ரெயின் ஆகணும். அதுலேருந்து ட்ரெயின் ஆகி அனுபவமாகி அந்த இடத்துல போய் அதிலே இதாகி அதுக்குள்ளே அதில் ஒரு உலகம் இருக்குது. எது உள்ள ஒரு உலகம் இருக்கு? அது ஒரு நவீன உலகம். அதில் சரியா இல்லைன்னா நிமிஷத்துல கெட்டுருவோம். நிமிஷத்துல கேட்டுவிடுவோம். சாத்தான் அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் அத்தனையும். அதில் பெரும்பாலும் எல்லாமே சாத்தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சாத்தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாம் அதில் எல்லாமே பேச்சு கீச்சு நாகரிகம் எல்லாம் பண்பாடு கிண்பாடு எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அதில் சரியா செம்மையாக கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க மட்டுமே காக்கப்படுவார்கள். இல்லைன்னா சக வேலையாட்கள் கெடுத்து குட்டிச்சோராகி அங்கே இருக்கிற இதுக்கு ஏற்றபடி அவங்கள மாற்றிடுவாங்க. அப்படி நடக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி இருந்துக்கணும்னு. நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தர் வழியில் எப்படி இருக்கணுன்றதுல இருக்க ஒட்டாத தொல்லைகள் நிறைய இருக்கும். நல்ல விதமாக சொல்கிற மாதிரி கவுக்கிறது இருக்கும். நேர்த்தியாக சொல்கிற மாதிரி பக்குவமாக நடந்துக்கணும்னு சொல்கிற விதத்தில் எப்படி இருக்கும். பலவிதமான டார்ச்சர்கள் இருக்கும். ஆனால் அதில் உருவாகி ஒவ்வொன்றிலையும் உருவாகி முன்னேறி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் என்னவாய் அவராலே பயன்படணுமோ அவ்வாறு அவர்கள் பயன்பட கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும். அதனால் தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிற தேவன் உருவாக்க தொடங்கினிலிருந்து உருவாக்கி முடித்த பிறகும் அவர் கரத்தில் தான் இருப்போம்னு வேதம் சொல்லுது. முடித்து அதை நிறைவேற்றி முடித்த பிறகும் அவர் கரத்தில் தான் இருப்போம், அவரால் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. ஆமென். புரியுதா? இந்த வார்த்தைகளை கடவுள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே இந்த நாளிலே தேவரீர் நேருடைய அளவில்லாத பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவினாலும் நீர் நிரப்பி உம்முடைய வார்த்தையும் வசனத்தையும் கிருபையும் தந்து உம்முடைய அன்பை அருளி செய்து உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி செய்து இந்நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை தேவரீர் ஆராதனைக்குரியவராகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் நீரே வந்து ஆசீர்வதித்து நன்மை செய்ததற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் இந்த நேரம் முழுவதும் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கு பெற்றவர்கள் ஆண்டவரை லைவில் இணைந்த யாவரையும் உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.